மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ என்ன சார் நேற்று லைவா காணா இன்னைக்கு வீடியோ வருது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ மாசம் முத நாளே லைவ் இல்லையா சார் என்ன சார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நம்ம லேப்டாப் சர்வீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் எப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு கொடுக்கணும்னாங்க. ஸோ அதனால தான் கொடுத்துருந்த ஐடி வெரிஸ் போகிறது இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ லேப்டாப் நேற்று நைட்டே வந்துருச்சு. ஸோ நைட்டு தான் வேலை பார்த்து ரெடி பண்ணி ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வேலையை முடிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு ஒர்க் கூட சேர்த்து முடிச்சாச்சு. ஸோ 2 நாளுக்கான சேர்த்து இன்னைக்கான வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஃபுல்லாக முடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். சரியா, நான் முடிச்சு கொடுத்துட்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ விடுபட்டதும் சேர்த்து எடுத்து கொடுத்துறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? ஸோ லைவ் இல்லை, இன்னைக்கு ரெக்கார்ட் வீடியோ தான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிற வேணாம். ஸோ நினைச்சிக்க மாட்டீங்க, அப்படி இல்லைனாலும் உங்க வீட்டில் நினைச்சு மன்னிச்சு விட்டுரு. சரியா? எஸ். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை நம்ம மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிராக் வித் ஜாக் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு 3 வருஷம் நானும் இதுக்குள்ள இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கு. ஸோ 2020, 21, 22, 23, 24, எஸ். ஸோ 3 வருஷம் நானும் இருந்திருக்கேன். ஸோ இதில் இருக்க ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணியும் இன்னும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேரோட ஃபியூச்சர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு நம்ம போய் இன்னும் சேருவோம். ஸோ மென்மேலும் வளருவோம் அப்படின்னு நம்பி நம்ம இந்த வேலையை தொடர்ந்து செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிடிச்சதை செய்வோம். கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரவங்களும் ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு மிக மிக பெரிய நன்றி. ஓகேவா? சரி, ஓகே, போலாமா? போலாம். ஸோ அதற்கு கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது என்ன சொல்லணும், கேட்கணும், பெரிய இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மேலே இருக்குது ஜாக்கின் சார் வருது இன்ஸ்டாகிராமில். ஸோ எப்போனாலும் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ போலாமா? போலாமே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்? மார்ச் 1, 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு, ஸோ நேற்றும் இன்னைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு சனிக்கிழமைன்றனால உங்களுக்கு நியூஸ் நிறைய கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால ஈஸியாக முடிச்சிடலாம். நேற்று நியூஸோட சேர்ந்துருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நிறையா இருக்கும். பட் நியூஸ் கம்மியாக தான் இருக்கு, டக்கு முடிச்சிடலாம். ஓகே, நேற்றுமே நியூஸ் நிறையலாம் பெருசாலாம் வரல. ஸோ மேபி நீ நாளைக்கு தான் நிறைய நியூஸஸ் வரும். ஏன்னா நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு தான் நிறைய நியூஸஸ் வரும். ஏன்னா மார்ச் பிறந்த முதல் மண்டே தான் நிறைய நியூஸஸ் வரும். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்க நியூஸை பார்ப்போம். ஓமா போலாமே. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். மார்ச் மாதம் முதல் நாள் என்ன நாள் இருக்கு? ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. ஃபர்ஸ்ட் மார்ச் 1ஆம் தேதி வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யுஎன்ஏஐடிஎஸ் வந்து அப்சர்வ் பண்றாங்க. யுஎன்எய்ட்ஸ். சரியா? யுனைடெட் நேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ், அதான் யுஎன்எய்ட்ஸ். சரி, அந்த அமைப்பு. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்சர்வ் பண்றாங்க 2014 இருந்து. சரியா? ஸோ இதற்கு என்ன க்ளூ இது தீம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன் செல்ஃப், ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிஸ்கிரிமினேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஸோ பாகுபாடு, நம்மளுக்கு சிம்பிளா சொன்னா பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு பார்க்கறது, பாகுபாடு படுத்துறது, ஸோ ஏற்றத்தாழ்வா நடத்துறது, ஸோ ஒருத்தவங்களை வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து கார்னர் பண்றது, ஒதுக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷனா இருக்கணும். அந்த ஒதுக்குறது, பாகுபாடு இருக்கிறது எதுக்குமே யாருக்குமே வந்து நடக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனும் வந்து தடுக்கப்படணும் அப்படின்றதுக்கான ஒரு டே தான் இந்த டே. இந்த டே முக்கியமா வந்து நம்ம இந்த ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ரொம்ப அந்த ஹெச்ஐவினாலேயே வந்து அவங்க வந்து ஒதுக்கப்படுவாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஈக்குவாலிட்டி கிடைக்கணும். ஸோ அதுவும் வந்து ஒரு இது கிடையாது. ஸோ அதுக்குன்னு அந்த நோய் வந்துருச்சுன்றதுக்காக, ஹெச்ஐவி எய்ட்ஸோ இருக்குன்றதுக்காக வந்து அவங்கள ஒதுக்கக்கூடாது அப்படின்றத, அவங்களும் வந்து நம்மளோட ஒருத்தவங்க தான். ஸோ அவங்களையும் நம்ம அரவணைச்சு பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டேவாகவும் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே மார்ச் 1ஆம் தேதி. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி செல்ஃப் இன்ஜுரி அவேர்னஸ் டே. சரியா? மார்ச் 1ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. செல்ஃப் இன்ஜுரி அவேர்னஸ் டேனா என்ன பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறதுன்னு இருக்கும்ல. ஸோ நிறைய பேர் வந்து எந்த மூலம் யோசிச்சுட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ வண்டியில போய் கீழே விழுவுறதெல்லாம் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, அதுக்கு பேர் ஆக்சிடென்ட், அது வேற. சரியா? ஸோ செல்ஃப் இன்ஜுரி அவேர்னஸ் டேனா வந்து இந்த நிறைய பேர் மேல போய் முட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, அவங்க கூட அடிச்சுக்கிறது, கையை கிழிச்சுக்கிறது, கழுத்து கிழிச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி சிலைகளை வயிற்றுல குத்திக்கிறது, அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்களாம் கொஞ்சம் அறிவு இருக்கவங்க. அறிவு இல்லாதவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. சார் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார். அந்த தைரியத்தை அங்க காட்டாத, இங்க வந்து காட்டு. சரியா? ஸோ அது ஏன் பண்ற, அது என்ன பண்ணியோ அதை சரி பண்றதுக்கு அந்த தைரியத்தை காட்டு, நீ நல்லா இருப்ப. ரைட்டா? ஸோ செல்ஃப் இன்ஜுரி அவேர்னஸ் டே வந்து மார்ச் 1ஆம் தேதி தான் அதுவும் அப்சர்வ் பண்ணப்படுது. மார்ச் 1ஆம் தேதி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேவா இருக்கு. சரியா? ஒரு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன், செல்ஃப் இன்ஜுரி அவேர்னஸ், ஒரே மோட்டிவேஷனா தான் ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, பார்ப்போம். சரியா? ஸோ யுஎன்எய்ட்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாரு? வினி பெனிமா, ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டர் 1994. எஸ் எஸ். ஸோ நெக்ஸ்ட். ஸோ வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே. க்ளூ சொல்லவில்லை. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த மார்ச் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. மார்ச் பாஸ்ட்னா நடக்கிறது. சரியா? ஸோ இந்த மார்ச் மாசத்துக்கு வந்து நம்ம ஓவரால் வந்து நடக்கிறது சம்பந்தப்பட்ட க்ளூவா வச்சுக்கணும். சரியா? நடக்கிறது அது சம்பந்தப்பட்ட க்ளூவா வச்சுக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க ஒன்னா சேர்ந்து நடக்கிறீங்க அப்படின்னாலே
நீங்க வந்து உங்களோட செல்ஃப் இன்ஜுரி பண்றதெல்லாம் குறைச்சிக்கிறீங்க. செல்ஃப் இன்ஜுரி ஏற்படாது. சரியா? உங்களை நீங்களே அடிச்சுக்கிற மாட்டீங்க. ஸோ ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேறுபாடுலாம் இல்லாம உங்களுக்கான இந்த காயங்கள் உங்களோட செல்ஃப் இன்ஜுரிலாம் வந்து நீங்க குறைச்சிக்கிருவீங்க. சரியா? ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சிட்டாலே மார்ச் 1 சரியா? நடக்கிறதுனா மார்ச். ஓகே எஸ். ஸோ தான் க்ளூ. நெக்ஸ்ட் வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே மார்ச் 1 சரியா? வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டேவும் வந்து மார்ச் 1 தான். இன்டர்நேஷனல் சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்றாங்க. 1990ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. ஹானர் ஹீரோஸ் அண்ட் ப்ரமோட் சேஃப்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு டீமும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே வரணும். டைப்பிங்ல விட்டுருக்கேன் பாருங்க. எஸ். ஸோ வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே மார்ச் 1ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட். ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிவில் டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களை வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு எமர்ஜென்சி வருது, இல்ல ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படுது. ஸோ மக்களையும் அவங்களோட ப்ராப்பர்ட்டியும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர்ல இருக்க நம்ம இந்த போலீஸ் ஃபோர்ஸஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் டீமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் வந்து சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்க தான் வந்து சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தினமாக தான் இந்த மார்ச் 1ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது மார்ச் 1ஆம் தேதி. ரைட்டா? ரைட். ஸோ அப்சர்வ் பண்றவங்க இன்டர்நேஷனல் சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன், அதோட செக்ரட்டரி ஜெனரல் ஜோப்வா யாப் மேரிட்டோ, ஹெட் குவார்டர் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டர் 1966. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி எம்ப்ளாயி அப்ரிசியேஷன் டே சரியா? எம்ப்ளாயி அப்ரிசியேஷன் டேவும் வந்து முதல் வெள்ளிக்கிழமை ஆஃப் மார்ச், அதாவது மார்ச் மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை, இந்த வருஷத்துக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதி வந்திருக்கு. அதனால ஸோ முதல் வெள்ளிக்கிழமை, மார்ச் முதல் வெள்ளிக்கிழமை வந்து எம்ப்ளாயி அப்ரிசியேஷன் டேவும் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுல ஸோ நம்ம ஊர்ல வந்து ஒரு அப்ரிசியேஷனே கிடைக்காம இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். சரியா? சோ அவங்க வந்து நிறைய எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவங்க பண்ற ஒரு தப்புனால அவங்களோட பண்ற நல்லது எல்லாமே வந்து மறைஞ்சிருது. அவங்க பண்ற தப்புக்கு முன்னாடி அவங்க பண்ற நல்லது எல்லாமே மறைஞ்சிருது. சோ அவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷனே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா சிவில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா வந்து அவங்க வந்து நடந்து அவ்வளவு உழைப்பாங்க. மார்ச் 1 சரியா? மார்ச்ல நடக்குதுன்னு சொன்னா எஸ். ஸோ அவங்க வந்து நடந்து அவ்வளோ உழைச்சாலும் அவங்கள போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. ஃப்ரை எங்க இருக்கு? ஃப்ரைடேல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் மார்ச். ஓகே. எம்ப்ளாயி அப்ரிசியேஷன் கிடைக்காத ஒரு டிபார்ட்மெண்ட் சிவில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா வந்து அவங்கள வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க ஒவ்வொரு நாளும். சரியா? நடக்க விட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க ஒவ்வொரு நாளும் மார்ச் 1. ரைட்டா? ரைட்டு. அப்பாயின்மெண்ட். ஸோ டிபிஸ் சச்சின் ஜெயின் நேம்ட் அஸ் சிஇஓ ஆஃப் வேர்ல்டு கோல்ட் கவுன்சில். அதாவது வேர்ல்டு கோல்ட் கவுன்சிலோட இந்தியன் சிஇஓ, இந்தியாக்கான சிஇஓவாக சச்சின் ஜெயின் அப்படின்றவர் வந்து சோமசுந்தரம் பிஆர் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? சோ இதான் கதை. சோ இந்தியாக்கான சிஇஓ அவர். சரியா? சச்சின் ஜெயின்றது வந்து வேர்ல்டு கோல்ட் கவுன்சிலோட இந்தியாக்கான சிஇஓவாக மார்ச் மாசம் பொறுப்பெடுத்துக்கிறாரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணி? சோமசுந்தரம் பிஆர் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணி, இவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிபிஸ், லேட்ரோ, ஸ்வச் குரூப், பெனட்டன் இந்த குரூப்லாம் வந்து சீனியர் பொசிஷன்ஸ்ல இருந்திருக்காரு. ஸோ அவரை தான் தூக்கி இப்போ வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட இந்தியாக்கான சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேரு சச்சின் ஜெயின். ஓகே. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஃபவுண்டர் 1987, ஹெட் குவார்டர்ஸ் லண்டன், யூகே. பிரசிடென்ட் கெவின் டஷ்னிஸ்கி. சரியா? ஸோ கெல்வின் டஷ்னிஸ்கி. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பேடிஎம் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ விஜய் சேகர் சர்மா இருக்கார்ல, பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட போர்டு மெம்பர் வந்து சேர்மனா இருந்து சேர்மன் பொறுப்புல இருந்து விலகி கொண்டார், ஸ்டெப் டவுன் பண்ணி விட்டார். சரியா? இறங்கி விட்டார். ரைட். பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட இது சேர்மனா வந்து போர்டுல வந்து அவர் இல்லை. விஜய் சேகர் சர்மா கிடையாது. அவர் தான் வந்து பேடிஎம்மோட ஃபவுண்டர். ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட தங்கம் யாரு வேர்ல்டுக்கே தெரியும், நம்ம சச்சின். சரியா? இந்தியன் கிரிக்கெட்டோட தங்கம் யாரு வேர்ல்டுக்கே தெரியும், சச்சின். சரியா? சோ அதுக்காக தான் வந்து சச்சின் செயின் ஒன்று இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரியல, டெண்டுல்கர் மாடல்னு சொல்லுவாங்க. சச்சின் மாடல், டெண்டுல்கர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ன வரையும் வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ சச்சின் செயின் தான் வந்து கோல்டுல வந்து வேர்ல்டு லெவல் ட்ரெண்டிங். ஏன்னா வந்து அவர் தான் காட் ஆஃப் கிரிக்கெட் ஆச்சு. அப்போ ட்ரெண்ட்ல எல்லாம் இருப்பாங்க, எப்படி இருப்பார்? வேர்ல்டு கோல்டு சச்சின் செயின் எப்படி நல்லா கனெக்ட் ஆகுது. அக்ரிமெண்ட். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் கொலாபரேட்ஸ் வித் யூபி ஃபார் லைஃப் ஸ்டாக் வெல்ஃபேர் ப்ரோக்ராம். அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெட், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்கோட சப்சிடி தான் அவங்க. சரியா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூபியோட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா லிவ் ஸ்டாக் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதுக்கான வெல்ஃபேரை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாரத் சஞ்சீவனி ப்ரோக்ராம் அப்படின்ற இனிஷியேட்டிவ்க்கு கீழே நம்ம உத்தரப்பிரதேசோட சேர்ந்து நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெடும் சார், அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூபியோட சேர்ந்து இந்த லிவ் ஸ்டாக் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராமா பண்ண போறாங்க. இதன் மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முசாஃபர் நகர்ல வந்து ஒரு கவு சான்ச்சுரி கொண்டு வர போறாங்க. சரியா? பசுக்களுக்கான சரணாலயம் ஒன்று கொண்டு வர போறாங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதனோட தொடர்ச்சியா வந்து ஒரு
சாஞ்சரி மாட்டுகள் பசுமாட்டுக்கான ஒரு சாஞ்சரி கொண்டு வர போறாங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து டோர் ஷேப்லேயே வந்து மெடிசன் சர்வீஸ், டெலிமெடிசன் சர்வீஸ், மொபைல் வெட்டினரி சர்வீஸ் இது மாதிரி எல்லாமே கொடுக்க போறாங்க. சரியா? எஸ் எஸ் கிளியர். வேற 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 அவ்வளவுதான். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, சிஓ சுமந்த் கத்வாலியா, ஹெட் ஃபவுண்டட் 1994. ரைட் ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து புதுசா வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்திருக்காங்க. சமாதன் எஸ் சமன் ரூபே கிரெடிட் கார்டு. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே அவங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட யூபிஐ எனேபிள் பண்ண சமன் ரூபே கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ரைட்டா? ரைட்டு. கிளியர். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ கவர்மெண்ட் சைன்ஸ் 39,000 crore டிஃபென்ஸ் அக்விசிஷன்ஸ் டீல். அதாவது நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு 5 டீல் வந்து போட்டிருக்காங்க. 5 கான்ட்ராக்ட் அக்விசிஷன், அதாவது இந்த ஏலம் வந்து போட்டிருக்காங்க, கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. யாரு கூட அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 எவ்வளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,135.39 கோடி ரூபாய், 39,125 கோடி ரூபாய். சரியா? டீல் வந்து போட்டிருக்காங்க. யார் யார் கூட அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கூட. ஸோ எதற்காக பாத்தீங்கன்னா MiG 29 ஏர்கிராஃப்ட்கான ஏரோ இன்ஜின்ஸ் ப்ரொக்யூர் பண்றதுக்காக. சரியா? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட போட்டிருக்காங்க. ஸோ 2 கான்ட்ராக்ட் வந்து LNTயோட போட்டிருக்காங்க, லாசன் அண்ட் டியூப்ரோவோட போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா க்ளோசர் இன் வெப்பன் சிஸ்டம்காகவும் ஹை பவர் ரேடாருக்காகவும். ஸோ இந்த 2 ப்ரொடக்ஷனுக்காக ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக நம்ம LNTயோட வந்து ஒரு 2 கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு 2 கான்ட்ராக்ட் யாரோட போட்டிருக்காங்க? பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா பிரம்மோஸ் மிசைல் அண்ட் ஷிப் பான் பிரம்மோஸ் சிஸ்டம்ஸை வந்து நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு கொண்டு வரணும், ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஒரு 2 கான்ட்ராக்ட். ஓவரால் இது மொத்தமா சேர்த்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 39,125 கோடி ரூபாய்க்கான ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து 5 பேரோட போடப்பட்டிருக்கு. 2 LNT, 2 பிரம்மோஸ், 1 ஹிந்துஸ்தான். ரைட்டா? ஹிந்துஸ்தான் எப்பயுமே ஒண்ணுதான். ஓகே, ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தானி இந்தியான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஓகே, அதுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, சும்மா சொன்னேன். இங்க கேட்ட ஞாபகம். ஸோ கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்ரூவ் 19,000 crore டீல் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் ஓவர் 200 பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சூப்பர்சோனிக் க்ரூஸ். ஒன்றும் இல்லையா, நம்ம இந்தியன் நேவி வார்ஷிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம இந்த பிரம்மோஸோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் இருக்கும்ல அந்த ஏவுகணை. எஸ். ஸோ அதை வந்து ஒரு 200 ஏவுகணை வாங்குறதுக்காக ஒரு 19,000 கோடி டீல் போட்டிருக்காங்க. நம்ம கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரி, 19,000 கோடிக்கு வந்து ஒரு 200 பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலா வாங்குவோம் இந்தியன் நேவி வார்ஷிப்ஸுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் சமிட். ஸோ நிர்மலா சீதாராமன் லீட்ஸ் ரிவ்யூ மீட்டிங் ஆன் NABFID பெர்ஃபார்மன்ஸ் இன் நியூ டெல்லி. அதாவது NABFID இருக்காங்களே, அதாவது வந்து நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ற மீட்டிங்கை வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து சேர் பண்ணி நடத்தியிருக்காங்க நியூ டெல்லியில். சரியா? ஸோ இதுவரை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, சொல்லி எப்படிலாம் டெவலப் பண்ணும் அப்படின்ற ஒரு ரிவ்யூ மீட்டிங் தான் இந்த மீட்டிங். ஸோ இதுவரையும் 86,804 கோடி ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க NABFID. சரியா? ஸோ நம்ம கண்ட்ரி டெவலப்மெண்ட்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஸோ கிட்டத்தட்ட ரோட் ப்ராஜெக்ட், ரினியூவல் பவர் ப்ராஜெக்ட், ஸோ போர்ட்ஸ், ரயில்வேஸ், வாட்டர் அண்ட் சானிடேஷன், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக கிட்டத்தட்ட 86,804 கோடி ரூபாய் இதுவரையும் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம NABFID, நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ 2026 மார்ச்சுக்குள்ள 3 லட்சம் கோடி வந்து நாங்கள் சாங்ஷன் பண்ணுவோம்னு இப்போ இந்த மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. சரியா? எஸ், கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம மோடியை வந்து 9வது ரைசனா டயலாக் மீட்டிங் வந்து நியூ டெல்லி தான் வந்து நடத்தி வச்சார். சரியா? இனாகிரேட் பண்ணி வைத்தாரு. ரைட்டு. நெக்ஸ்ட் யோஜனா. என்ன யோஜனா? கேபினட் அப்ரூவ்ஸ் PM சூர்யா கர் மஃப்டி பிஜ்லி யோஜனா. அதாவது நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு யோஜனா வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன யோஜனா அப்படின்னா PM சூர்யா கர் மஃப்ட் பிஜ்லி பிஜ்லி யோஜனா, அப்படின்னு சொல்லி ஒரு யோஜனா வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மொத்தம் அதுக்கான செலவு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? 75,021 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ரைட்டா? 75,021 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லையா. ஸோ 1 கோடி வீட்டுக்கு 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து மாசத்துக்கு வந்து 300 யூனிட் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்கணும். அதே டைம் வந்து ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம் வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த PM சூர்யா கர் மஃப்டி பிஜ்லி யோஜனா அப்படின்ற யோஜனா. ஸோ இது மூலமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. மாசம் வந்து 300 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோஜனா கொண்டு வர போறோம்னு. ஸோ இது போக நம்ம சென்ட்ரல் ஃபினான்சிங் அசிஸ்டன்ஸ் மூலமாக நீங்க வந்து இந்த சோலார் ரூஃப் டாப் போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து 2 கிலோவாட்டுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 60% சிஸ்டம் காஸ்ட்டும், 2 to 3 கிலோவாட்டுக்கு போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனலா 40% சிஸ்டம் காஸ்ட்டும் வந்து மிச்சம் இருக்க 40%. சரியா? ஒரே மொத்தத்தை 100 அவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி கொடுக்குறோம். நாங்கள் வந்து சப்சிடியா உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி சோலார் ரூஃப் டாப் சோலார்ஸ் வந்து கொண்டு உங்க வீட்டில் வைங்க, செட் பண்ணுங்க, அதற்கான சப்சிடி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யோஜனா மூலமா யூனியன் கேபினட் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான யோஜனாவை தான் அப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க 1 கிலோவாட் சிஸ்டம் போட்டீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் கொடுப்பாங்க. இல்ல 2 கிலோவாட் போட்டீங்கன்னா 60,000 ரூபாய் கொடுப்பாங்க.
ஸோ ஒரு 3 கிலோ வாட்டர் அதுக்கு மேலேயே போட்டிங்கன்னா 70,000 ரூபாய் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த யோஜனால வந்து உங்களுக்கான சப்சிடிஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு 12 கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் இருக்குல்ல, ஸோ 12 மினரல்ஸ்க்கான ராயல்டி ரேட்ஸ். ஸோ மைனிங் பண்றது, இப்போ வந்து நீங்க பூமியில இருந்து வந்து ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, ஒரு மினரல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து யாருக்கு சொந்தம்? ஸோ அது எந்த நாட்டில் இருக்கோ, எந்த ஊர்ல இருக்கோ அந்த கவர்மெண்ட். இப்போ இந்தியாவில் இருக்கா, இந்தியாவுக்கு தான் சொந்தம். சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். ஸோ அதற்கான அதை நீங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு அப்போ நான் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா எனக்கு நீங்க ராயல்டி கொடுக்கணும், ராயல்டி ரேட் கொடுக்கணும். அதாவது நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரி எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டு அதை நீங்க எடுத்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 12 மினரல்ஸ்க்கு வந்து ராயல்டி ரேட்ஸை வந்து மைண்ட் பண்றதுக்கான ராயல்டி ரேட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம கேபினெட். ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிலியம், கேட்மியம், கோபால்ட், கல்லியம், இண்டியம், ரேனியம், செலினியம், டான்டலம், டெலூரியம், டைட்டானியம், டங்ஸ்டன், வெனாடியம். ஸோ வெனாடியன் கோல்டு இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வேர்ட்லாம். எஸ். ஸோ இது எல்லாத்துக்குமான இது ராயல்டி ரேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இதுக்கெல்லாம் இவ்வளோ ராயல்டி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ரைட்டு. தேங்க்யூ. ஸோ ஆர்பிஐ கிராண்ட் ஃபைனல் அப்ரூவல் ஃபார் அமேசான் பே டு ஆப்ரேட் அஸ் பேமெண்ட் அக்ரிகேட்டர். அமேசான் பே இருக்குல்ல, அமேசானோட பேமெண்ட் சர்வீஸ், அதான் அமேசான் பே. ஸோ எல்லாரும் நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டரா இனிமேல் நீங்க செயல்படலாம்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அதர் ஆப், தேர்ட் பார்ட்டி ஆப்லனாலுமே வந்து நீங்க அமேசான் பே மூலமா பேமெண்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட்? இ காமர்ஸ் சைட்ஸ்ல வந்து நீங்க அமேசான் பே மூலமா அது வந்து ஒரு பேமெண்ட் சர்வீஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து அவங்கள அமேசான் பே வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டரா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரைட்டு. ஸோ என்னோட ஆக்சிஸ் பேங்க் போட்டு சாரி ஆர்பிஐ வேறு ஆக்சிஸ் பேங்க் வேற ஒன்றும் இல்லை, கோச்சிக்கிறாங்க. எஸ். ஸோ ஆர்பிஐ ரிலீஸ் மானிட்டரி பெனால்டி ஆஃப் ஹனமசாகர் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் கர்நாடகாவில் இருக்க ஹனமசாகர் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஆர்பிஐ இதே மாதிரி ஃபைன் போட்டிருக்காங்க, மானிட்டரி பெனால்டி போட்டிருக்காங்க. எவ்வளவு போட்டிருக்காங்கன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ். இன்டர்நேஷனல். ஸோ FATF டீலிஸ்ட் UAE, உகாண்டா, பர்படோஸ் அண்ட் கிப்ரல்டார் ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட். அதாவது கிரே வாட்ச் லிஸ்ட்ல இருந்து, கிரே லிஸ்ட்ல இருந்து நம்ம ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம UAE, பார்படாஸ், கில்பர்டார், உகாண்டா இவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கிரே லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரே லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெரர் ஃபண்டிங், மணி லாண்டரிங்லாம் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கிரே லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக அப்பெல்லாம் பண்றாங்களான்னு செக் பண்றதுக்கு அவங்க வந்து கிரே லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு, வார்னிங் கொடுத்து அவங்க கேட்கல அப்படின்னா ஸோ அவங்க வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கிரே லிஸ்ட்ல இருந்து வந்து நம்ம UAE, பர்படோஸ், கிப்ரல்டார், உகாண்டா இவங்கலாம் வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இனிமே வந்து UAE எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய பிசினஸ் வந்து நிறைய பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கிரே லிஸ்ட்ல இல்லை அப்படின்றப்போ ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக இப்போ UAE, பர்படாஸ், கிப்ரல்டார், உகாண்டாலாம் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. கென்யாவையும் நமீபியாவும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க கிரே லிஸ்ட்ல. திரும்பி நீங்க எதுவும் பண்றீங்க அதனால நீங்க கிரே லிஸ்ட்ல இருக்குன்னு ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே. FATF ஓட பிரசிடென்ட் எலிசா டி ஆண்டாம் மெட்ராஸோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ், பிரான்ஸ், ஃபவுண்டட் 1989. எஸ். ஸோ நம்ம இந்தியாவும் கிரீஸும் மைக்ரேஷன் மொபைலிட்டிக்கான ஒரு பேக்ட் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. எஸ். நேஷனல் கேபினட் அப்ரூவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். அதாவது வந்து நம்ம கேபினட் வந்து இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் சொல்லி ஒரு அமைப்பு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அப்ரூவலை கொடுத்துட்டாங்க, இந்தியாவை ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு. சரியா? ஸோ அதற்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது 5 வருஷத்துக்கு 2027-28 வரையும் இந்த அலையன்ஸை வந்து நடத்துறதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்ற அமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. சரியா? ஸோ இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பிக் கேட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப் பிக் கேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ பிக் கேட்ஸும் அது வாழ்விடத்தையும் வந்து செக்யூர் பண்றதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த நாலேஜ் ஷேரிங் பண்றது, கெப்பாசிட்டி பில்டிங், ஸோ அதை எப்படி டெவலப் பண்றதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், ஸோ நெட்வொர்க்கிங் எங்கெல்லாம் இப்படிலாம் தேவைகள் இருக்கு, ஸோ அட்வொகேசி இப்படிலாம் அதை பார்த்துக்கணுன்ற ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் சப்போர்ட், ஸோ அதுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ, ரிசர்ச் சப்போர்ட்டோ தேவைப்படுதுன்னா அதை கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் இந்த அமைப்பு பார்ப்பாங்க. IBCA இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ அதற்கு வந்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த அலையன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் ஃபார் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் ரூபி எக்ஸ்போர்ட் கிரெடிட். சரியா? அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷிப்மெண்ட் ரூபி எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்ற ஸ்கீம் வந்து 2024 ஜூன் வரையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ இந்தியா இன்ட்ரோடியூஸ் தி ஃபர்ஸ்ட் செப்டி டேங்க் கிளீனிங் ரோபோட் டு பிளாஸ்ட் ஸ்வச் பாரத் கேம்பெயின். அதாவது வந்து இந்தியாவில் முதல்முறையாக செப்டி டேங்க் அண்ட் மேனுவல் கிளீனிங்கான ரோபோட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஸோ அதோட பேர் வந்து ஹோமோசெப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்கா.
ஸோ இதுதான் வந்து அந்த ரோபோட்னு சொல்லுவாங்க, அந்த மிஷினோட இந்த இதோட இருக்க செட்டோட. ஸோ இது எங்க பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டார்ட் அப் சொலினாஸ் அப்படின்ற ஸ்டார்ட் அப் வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸோட இன்குபேட்டட் பிளேஸ்ல தான் வந்து அவங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மேனுவல் ஸ்கேவனிங்கை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக, ஒழிக்கணும், அதை வந்து கண்ட்ரோல் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேனுவல் கில்லிங் ரோபோட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க சொலினாஸ் அப்படின்ற கம்பெனி ஸ்டார்ட் அப். ஸோ இதை முதல்ல எங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, நம்ம ஊரில் பண்ணிருக்காங்க, மதுரையில் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்குள்ள ஒரு மெடிக்கல்ஸ் நேம், எனக்குள்ள ராம் கோசிமெண்ட் தான் எழுதியிருக்கு, தமிழ்ல தான் எழுதியிருக்கு. சில பேர் ஜூம் பண்ணி பார்த்தேன், உடஞ்சிருச்சு, தெரியல எனக்கு. சரியா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. ஸோ இது மாதிரி வந்து இந்தியா வந்து 16 இடத்துல வந்து இதை பண்ணுவோம், ஸோ அது வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா ஐஐடிக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்படுது. ஒரே டிவைஸ் மூலமாக வந்து உங்களுக்கு கிளீனிங்கு, சாலிட் வேஸ்ட் டிஸ்டிலிங்கு, சக்ஷனு, ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து ஒரே டிவைஸே வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மேனுவல் ஸ்கேவனிங் வந்து தடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஹோமோசெப் அப்படின்ற மட்டும் சொலினாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்தவங்க ஐஐடி மெட்ராஸ். எங்க இருக்கு? தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி, சிஎம் எம்.கே. ஸ்டாலின், கேபிட்டல் சென்னை. எஸ். இதே மாதிரி நம்ம ராஜீவ் சந்திரசேகர் யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர் வந்து இன்வெஸ்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஐஐடி மெட்ராஸோட இன்வெஸ்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அனலிட்டிக் பிளாட்ஃபார்ம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஞாபகம், அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தமா இல்லையான்றதை மட்டும் சொல்லிடு. ஓகே, ஸோ எனக்கு தான் நியூஸ் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கணும், ஸோ அவங்க எப்படிலாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரணும், ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அந்த பிளாட்ஃபார்ம் படிச்ச ஞாபகம். ஸோ அதுதானா இது வேற எவன் மட்டும் சொல்லி ஃபெஸ்டிவல். ஸோ டவி ஃபெஸ்டிவல் இன் ஜம்மு டு கிக்ஸ் ஆஃப் ஆன் March 1, 2024. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து டவி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் 4 நாள் ஃபெஸ்டிவல் வந்து ஜம்முல வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறது, அவங்களோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அப்போ ஸ்பாட்லைட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அங்கே இருக்க லோக்கல் ஆர்டிஸ்டன்ஸோட கிரியேட்டிவிட்டிலாம் தெரியணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த டவி ஃபெஸ்டிவல். ஜம்முவில் அப்சர்வ் பண்ணுவாங்க 4 நாளைக்கு. எஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா, கேபிட்டல் ஜம்மு ஸ்ரீநகர். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக முந்தா நாள் பார்த்தோம், மெதாரம் ஜத்தரா அப்படின்னு சொல்லி ட்ரைபல் ஃபெஸ்டிவல் வந்து தெலுங்கானாவில் நடக்கும். சரியா, தெலுங்கானாவில் நடத்த போறாங்க. ரைட்டு. ஸோ அவ்வளோதான், முடிந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கியூஸ் போயிடலாம். வேர்ல்டு திங்கிங் கடிச்சிட்டா. வேர்ல்டு திங்கிங் டே February 22. டேஷ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஞாபகம், இதெல்லாம் படிச்சிட்டோமோ? ஆமா, 1ஆம் தேதி முன்னாடி நியூஸே இல்லை, அதனால குவிஸே வைக்கல. சரி, இருந்தாலும் திருப்பி சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும்? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேஷ் வித் ஃபர்ஸ்ட் உமன் சயின்டிஸ்ட், ஜிடிபியில் அவார்டு வாங்கினது யாரு? சூப்பர். அதித்தி செண்டே கேஷ் அண்டர் அத்தாரிட்டி கலெக்ட் ஸ்டேட் ரெவென்யூ ஆஃப் வெஸ்ட் பெங்கால். பந்தன் பேங்க் பிஎஸ்என்எல் எவ்வளோ கொடுத்தாங்க? 65,000 கோடி ரூபா. அவ்வளோதான், டக்குன்னு முடிச்சலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ என்னடா லைவ் வரல, என்னடா இப்படி ரெக்கார்ட் வீடியோவா போறாரு அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கியா, ஸோ அதெல்லாம் பார்க்கணும், யோசிச்சுக்கிற மாட்டீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா, அதனால சொல்றேன். ஸோ ரெகுலராக படிங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க, எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டாடா, பபாய், சி யூ. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை எப்போனாலும் இன்ஷால்லா கான்டாக்ட். ஓகேவா? பாய் மக்களே.